எங்களுக்கு 16 வேணாம் 1 வேணாம். நீதிமன்றம் சொன்ன 10.5% ஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க, நாங்க வேற எதுவும் கேட்கல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாரை ஏமாத்துற வேலை, தப்பு. இந்த சமுதாயத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களை ஏமாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இது இருக்கிற சகோதர சமுதாயங்களுக்குள் ஒரு சண்டையை, பிணக்கை ஏற்படுத்துகின்ற வேலை. ராமதாஸ் தான் அந்த வேலையை செய்வார்னா இந்த அரசும் அந்த மாதிரி செய்வதாகவே தான் நான் கருதுறேன். ஏன்னா மற்ற 115 ஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, ராமதாஸ் போராட்டத்தால கொடுத்துட்டாங்கன்னு எகிரி குதிக்கிறாங்க. ராமதாஸுக்கு எதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் சட்ட வழியில வந்தது, நாம இருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க மற்ற கோர்ட்டு நிலவரங்கள்ல முல்லை பெரியாருக்கு மத்திய அரசு சொல்றத செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீதிமன்றம் சொல்றதை செய்யணும்னு சொல்றீங்க, அந்த அரசு நிர்பந்திக்கிறீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்றீங்க, காவேரி பிரச்சனைக்கு கர்நாடகாவை சொல்றீங்க. அதே மாதிரி இதுல உள்ள பிரச்சனைக்கு என்ன சொல்றீங்க, பாலாறு பிரச்சனைக்கு நீங்க ஆந்திராவை சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க தெலுங்கானாவை சொல்றீங்க. ஸோ இவங்க எல்லாம் என்னன்னா என்ன உரிமை கேட்கறீங்க, நீங்க எங்களுக்கு நீதிமன்றம் சொல்லிடுது, அதை செயல்படுத்தணும், இவரை டிஎம்சி தண்ணி விடணும், அதை விடணும், இதை விடணும்லாம் கேட்கறீங்கல்ல. உங்களுக்கு எங்கே இருக்கிறது தார்மீக உரிமை? இதே நீதிமன்றம் சொன்னதை நீங்க செயல்படுத்தணுமா இல்லையா? நீங்க இதை செயல்படுத்திட்டு கேளுங்க. நீங்க செயல்படுத்தணும். இந்த அரசுன்றது அதுதானே, அடுத்தடுத்து வர்ற அரசு அதை அப்பதானே செய்யும். ஸோ இந்த இடஒதுக்கீடுகளை பொறுத்தவரையிலே இந்த சமுதாய மக்களே ஒரு இருட்டில் வச்சிருக்கிறீங்க. இந்த மற்ற மக்களுக்கு இதை சொல்ல மாட்டீங்க. இந்த அரசு சொல்லித்தானே இதை விளக்கணும். மீதிக்கெல்லாம் விளக்கம் சொல்றீங்க, மீதிக்கெல்லாம் பக்கம் பக்கமா பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது அரசாங்கம் இதை செயல்படுத்துறோம்னா இது நீதிமன்றம் சொல்லுதே நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுங்க. சயின்டிபிக் அரைவலுக்கு கேட்டீங்க, அதுவும் சயின்டிபிக் அரைவலுக்கு சொல்லிட்டாங்க, அதுவும் ரெடியா இருக்குது. இதையெல்லாம் ஏன் வெளியில சொல்ல மாட்டீங்க? கான்பிடன்ஷியலா வச்சிருக்கிறீங்க. எத்தனை தடவை தள்ளி தள்ளி போடுறீங்க? உடனே செய்யணும். காலதாமதம் பண்ணிட்டே இருக்கீங்க. முதல்ல 3 மாசம் ஒரு அரசாணை போட்டு அதுக்குள்ள இதை நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்க அப்புறம் ஒரு 3 மாசம் போட்டீங்க, அதுக்கப்புறம் 6 மாசம், அப்புறம் 6 மாசம், இப்போ 1 வருஷம் ஜீவோ போட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. இதை தான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி தான் ரெடியா இருக்குது, அறிவிக்க வேண்டியதா. அறிவிப்புக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரவில்லை? தேர்தல் வந்தாதான் வருவீங்களா? அப்ப கூட யாருனால சொல்லுவீங்க, என்ன சொல்லி கொடுப்பீங்க? அதை இப்பயே கொடுத்துட்டு போலாமே. அதுல உங்களுக்கு என்ன இருக்குது? மற்ற சகோதர சமுதாயம் தப்பா நினைக்கிறாங்களே, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டு கொடுங்க. இந்த ஒரு விளக்கம் சொல்லி இது கோர்ட்டு சொன்னதை நாங்க கொடுக்கிறோம் இது அப்படின்னு சொல்லிட்டு போனா யாரும் உங்களை கேட்க போறாங்க? யாராவது வருத்தப்பட போறாங்களா? இல்லையே. யாரு ஏதாவது வேற ஏதாவது கேஸ் போட போறாங்களா? இல்லையே. அப்படி கேஸ் போட்டா கூட நீங்க எத்தனை தடவை போய் மொக்க வாங்கி வந்திருக்கீங்க? கேஸ் ஃபைன் போடுறாங்கல்ல, உங்களுக்கு எத்தனை தடவை ஃபைன் போடுறாங்க? எத்தனையோ கேஸுகள்ல மாறி மாறி வருது. அப்ப இது ஒரு தடவை நம்ம கேஸ் போட்டு தான் நீங்க பண்ணணுமா? இப்போ நாங்க இந்த இடஒதுக்கீட்டுக்கு நான் திரும்ப ஒரு தடவை கேஸ் போடணும். இப்போ அதுதான் நடக்க போகுது.